அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, நான் இன்னைக்கு என்ன கிராஃப்ட் செய்ய போகிறேன்னா ஒரு பெஸ்ட் அவுட் வேஸ்ட் கிராஃப்ட் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து விப்ரோ சேஃபாஸ் இருக்கு இல்லையா, அதுக்குரிய அந்த மூடி தான் இது, அந்த பாட்டிலோட மூடி இது வந்து சர்ஃபெக்சல் இருக்கு இல்லையா, அதுக்குரிய மூடியிலையும் செய்யலாம், இல்லை எந்த மாதிரி மூடி இருந்தாலும் செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து க்ளூகன் வச்சு ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கலாம், இல்லாட்டி ஃபெவிக்விக் இருக்கும் இல்லையா, அது வச்சு ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபெவிக்விக் வச்சு தான் நான் அது ஒட்டி இருக்கிறேன். உங்கள்கிட்ட எத்தனை மூடி இருக்கோ அத்தனை மூடியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எத்தனை மூடி யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை அளவாக நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நிறைய மெட்டீரியல்லாம் அவ்வளோவா தேவையில்லை. இதை செய்கிறதுக்கு அந்த பெயிண்ட் பண்ணுறது மட்டும்தான் டைம் எடுக்கும். இது ஒட்டுறது கூட ஆக்சுவலி இந்த மூடியை ஒட்டுறதுக்கு கூட நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டா கூட போதும், ஒட்டணும்னு கூட அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நான் அழுத்தி தான் இந்த மூடியை நான் அழுத்தி ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து 5 மூடியை வச்சு நான் ஒரு இதுவும், அடுத்து வந்து ஒரு 3 இப்போ பாருங்களேன், இதில் வந்து யாகுட்டோட அந்த பாட்டில் அந்த வேஸ்ட்டு பாட்டில் இருந்துச்சுல, அதுக்குரியதும் எடுத்துருக்கிறேன். இந்த அந்த சேஃபாஸ் இருக்கு இல்லையா, அந்த லிக்யூடுக்குரிய மூடி வந்து நிற்க வச்சாலே நல்லா நின்றுது. அதனால் அதுக்கு கீழே எந்த பேஸ் இருக்கும் எதுவும் நான் யூஸ் பண்ணல. அதை மட்டும் வச்சு நான் சிம்பிளாக செஞ்சுருக்கேன். இந்த யாகுட் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குன்றதுனால கீழே வந்து இந்த எல்லோ கலர் மூடி என்கிட்ட இருந்துச்சு. இது வந்து தேன் வாங்கின ஒரு பாட்டிலோட மூடின்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு வந்து நான் ஃபெவிக்விக் வச்சு தான் நான் ஒட்டியிருக்கிறேன். பாருங்கள், ஒரு ஃபெவிக்விக் வச்சு ஒட்டுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் அதுவும் தான் வச்சு ஒட்டியிருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர்கிட்ட வந்து க்ளூகன் இருக்காது வீட்டில், அவங்களுக்கு இந்த ஃபெவிக்விக் வச்சு ஒட்டுறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிக்கிறேன். அதாவது ஒன்று இப்போ வந்து நான் பண்ணியிருக்கிறது வந்து யாகுட் மூடியில் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் பெருசாகவும், அடுத்து வந்து சேஃபாஸ் லிக்விட் மூடியில் செஞ்சுருக்கீங்க, அது ஒரு 2 சைஸ்லேயும் 2 அளவுலேயும் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒட்டி வைக்கணும். இப்போ என்கிட்ட கோல்டு ஸ்ப்ரே பெயிண்ட் என்கிட்ட இருந்துச்சு. நான் அந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது நான் ஸ்ப்ரே பண்ணுற வீடியோ காமிக்கல உங்கள்கிட்ட. ஸோ நல்லா நியூஸ் பேப்பர் கீழே விரிச்சிட்டு அதுக்கு மேலே இதை வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள். கீழே ஃப்ளோர்லாம் பட்டுரும். இதில் ஸ்ப்ரே பெயிண்ட்டு இல்லாட்டி நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணிங்கனாக்கும் ரொம்ப பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ வந்து நான் அதை அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டோன் செயின் நான் ஒட்டியிருக்கிறேன். அடுத்து வந்து ஸ்டோன் செயின் தீர்ந்து போனதுக்கு பிறகு கோல்டன் லேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா எல்இடி லைட் விற்கிது இல்லையா, பேட்ரி லைட்டு, அந்த லைட்டை மேலே வச்சுருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நார்மலாக வந்து பாட்டிலில் வந்து ஏதாச்சும் ரீயூஸ் பண்ணிடுவோம். அந்த மூடி மட்டும் வேஸ்ட்டாக கீழே எங்கேயா இருக்கும். அப்படியே மூடியை ரீயூஸ் பண்ணுறதா இருந்தாலும் 1-2 யூஸ் பண்ணுவோம். ஆனால் இவ்வளோத்தையும் நம்ம யூஸ் பண்ண முடியாதுல்ல. இப்போ பாருங்களேன், இருக்கிறதுல இப்போ ஒரு 8 நான் சேஃபாஸ் மூடி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இனியும் நம்ம நிறையா இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய சேஃபாஸ் யாகுட்டோட டப்பாவில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. வேறு உங்ககிட்ட இந்த மாதிரி ஷேப்பில் விக்ஸ் டப்பா இருக்கும், இல்லை அமிர்தாஞ்சன் டப்பா இருக்கும், அந்த மாதிரி டப்பா இருக்கலாம், அதில் கூட செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ஒரு லைட் ஹோல்டராக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.